ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்தபடியாக மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி வைரமணி இந்திரா அக்கா அவர்கள் நட்சத்திரங்களை 2 நிமிஷம் பேசுவாங்க. சூரியரே சந்திரரே நட்சத்திர நாயகனே, சூரியரே சந்திரரே நட்சத்திர நாயகனே அப்படின்னு சூரியரையும் சந்திரரையும் நட்சத்திர நாயகன்னே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கையில் நம்ம நட்சத்திரம்தான் விஞ்சியது அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். நம்ம கோள்களின் கோலாட்ட நாயகன் உயர்திரு மதிப்புமிகு மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும், மணிகண்டராஜன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் பிறைசூடர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், பிதாமகர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருகவென வரவேற்று என் உரையை தொடங்கிறேன். அதாவது சார், 63 நாயன்மார்கள்லையும் கோயிலில் திருக்கோயிலில் வந்து என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு தான் போட்டிருக்காங்களே ஒழிய வேறு எதாவது போடலை. அதாவது சுபத்துவமா பாபத்துவமானு போடலை. அப்போ புரியுதுங்களா? இப்போ ராமரை சொல்லணுமா, அவர் புனர்பூச நட்சத்திரம், லட்சுமணனை சொல்லணுமா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரையும் நட்சத்திரம்தான் நம்மளுடைய அடையாளம். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் ராசினா தெரியும். நட்சத்திரம்னா நீ எதில் பிறந்திருக்க, ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இன்னும் ராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன சுபத்துவத்தில் பிறந்திருக்க, என்ன பாவத்துவத்தில் பிறந்திருக்க அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன நட்சத்திரம்னு கேட்டால் சொல்ல முடியும். அதனால் நட்சத்திரமே விஞ்சியது, ஆதியும் அந்தமும் நட்சத்திரமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இது பேச்சு. நாமக்கல் பேசினதெல்லாம் பேச்சு இல்லை, மதுரை பேசினதான் பேச்சு. என்ன, சங்கம் வளர்த்தது தமிழ், தமிழை வளர்த்தது மதுரை தான். அதனால் அருமையான பேச்சு.